சயாம் பர்மா மரண ரயில் பாதையில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவேந்தல் மற்றும் மரண ரயில் பாதை யாத்திரை 2024. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்கள் தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் ஒரு ரயில் இணைப்பு போடுவதற்காக லட்சக்கணக்கான ஆசிய தொழிலாளர்களையும் போர்க்கைதிகளையும் பயன்படுத்தினார்கள். இதில் மலேயாவிலிருந்து கொண்டு போனவர்களில் 1,00,000 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் மலேயா ரப்பர் தோட்டங்களில் உள்ள தமிழர்கள். கடந்த 80 ஆண்டுகளாக போர் முடிஞ்சதிலிருந்து இவர்களுக்கு ஒரு நினைவிடம் கூட இல்லை. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2023 தான் இவர்களுக்கு ஒரு பொருத்தமான நினைவு சின்னம் திறப்பு விழா கண்டது. இதற்கப்புறம் ஆண்டுதோறும் இவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் நடத்தணும் என்று முடிவெடுத்தோம். அதன் முதலாம் ஆண்டு நினைவாக 28 பேர் கொண்ட ஒரு குழு தாய்லாந்தில் உள்ள காஞ்சனாபுரிக்கு ஒரு யாத்திரை மேற்கொண்டார்கள். இவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகள் மற்றும் வாரிசுகள். இவர்களின் நினைவலைகளையும் அனுபவங்களையும் பதிவு செய்வதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு ஒன்று செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை. இடம் ஆடிட்டோரியம் தான் ஸ்ரீ சோமா, பங்குனான் தூன் சம்பந்தன், கோலாலம்பூர். மரண ரயில்வே ஆர்வலர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் பொதுமக்களையும் குறிப்பாக சொந்தங்களை இழந்த குடும்பங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் வாரிசுகளுக்கு ஒரு ஆறுதலும் இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறோம்.